என்னாச்சு? என் மாமியாருக்கு பத்தான சோறு போட்டு கொடுத்தேன், ஏன் அலறிக்கிட்டு கிடக்கு? என்னத்தே, என்ன வேணும்? அடியே சின்ன பொண்ணு, வீட்ல உப்பு இருக்கா? இருக்குதே. மிளகா பொடி இருக்கா? இருக்குதே. மஞ்சள் பொடி இருக்கா? எத்தே, எல்லா பொடியுமே இருக்குதே. ஏன் இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அடியே, இந்த வீட்ல சகலமும் எல்லாமே வாங்கி போட்டு வச்சிருக்கு. ஆனா குழம்பு மட்டும் விளக்கண்ண மாதிரி இருக்குடி. ஒரு உப்பு உரப்பு புளிப்பு எதுவுமே இல்ல. அது வந்து ஆமா, வந்து போயின்னு மட்டும் சொல்லிடுவா. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, ஒரு குழம்பு கூட உருப்படியா வைக்க தெரியல. என்ன புள்ளைய வளர்த்து விட்டுருக்காங்களோ உங்க அப்பா ஆத்தா. எத்தே, எதுக்குத்தே எங்க வீட்டுல உள்ளவங்களாம் கிளிக்கிறீங்க? தெரிஞ்சா வைக்க மாட்டேனே. எனக்கு இப்படித்தானே குழம்பு வைக்க தெரியும். அடியா, பொம்பளை என்ன தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதுடி. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதே இருக்கணும். எனக்கு மட்டும் என்ன, பிறந்த குழந்தையில இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்தேன். எல்லாத்தையும் கத்துக்கிறதா வேணும். இப்படியே தெரியாதுன்னு ஒப்பேத்திக்கிட்டே இருக்க முடியாதுடி. என் பிள்ளைலாம் கருக்கு சுருக்குன்னு சாப்பிட்டு வளர்ந்த பையன் இப்படி சப்புன்னு சாப்பிட்டா அவன் உடம்புலயே ஒட்டாதுடி. நான்லாம் மீன் குழம்பு வச்சா கருக்கு சுருக்குன்னு வைப்பேன். நான் வைக்கிற குழம்புக்கு சின்ராசு 3 தட்டு சோறு சாப்பிடுவான். லபக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பான். ஆனா நீ சமைக்கிற சோத்த அரை தட்டு கூட சாப்பிட மாட்டான். என் புள்ள நெலிஞ்சு ஓய்கிட்டு இருக்கான்டி. நானும் யூடியூப்பை பார்த்து பல குழம்புகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா வர மாட்டேங்குது தே. எனக்கு விதவிதமா குழம்பு வைக்க தெரிஞ்சா விதவிதமா சமைச்சு போட மாட்டேனாத்தே. ஆமா, கிளிப்ப. தே, உங்களுக்கு தேன் விதவிதமா குழம்பு வைக்க தெரியும்னு சொல்றீங்கல்லத்தே. நீங்களே உங்க மயனுக்கும் எனக்கும் சமைச்சு போட வேண்டியதானே. வீட்டுல இப்படியே உட்காந்து சோபாவை தேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. அடி எலவே, உன்னை எதுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்? சமைச்சு போடுறதுக்கு தானே டி. இவங்க மகாராணி, இவங்களுக்கு நான் சமைச்சு போடுறேன். அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வேலைக்காரியாவத்தே வந்திருக்கேன். நானும் மனுஷுதான் தே. எனக்கு ருசியா சமைக்க தெரியல. உங்களை என்ன பொழுதோடைய சமைக்க சொல்றேன்? காலையில நீங்க சமைச்சீங்கன்னா மத்தியானம் நான் சமைக்கிறேன், நைட்டு நீங்க சமைச்சீங்கன்னா காலையில நான் சமைக்கிறேன். நல்ல வருவட்டி. ஒரு நாள் ருசியா சமைச்சு போட்டா அத்தை உங்க கை பக்குவோம், தூக்கத்துல எந்திரிச்சாலும் கையை நக்குவோம் சொல்லிட்டு என்னையவே சமைக்க விட்டுருவ. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேதே. எனக்கும் ருசியா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதே. ஏன் சாப்பாடை என்னாலேயே சாப்பிட முடியலத்தே. இல்லைன்னா நான் அடுப்படைக்கு வந்து எல்லா பொருட்களையும் வெட்டி தாரேன். நீங்க குழம்பு மட்டும் வைங்கத்தே. உங்க கைப்பக்குவம் ருசியா இருக்கும். முடியாது. ஒரு நாள் சமைக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வாழ்நாள் முழுது என்னையவே சமைக்க விட்டுருவ நீ. நானே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறேன். உன் ராஜேந்திரன் எனக்கு தெரியுதுடி. திரும்பியும் என்னைய வேலை பார்க்க விட்டுட்டு நீ சொகுசா இருக்கலாம்னு ஆசைப்படுறியா? நடக்கவே நடக்காதடி. அது ஒரு கால பொழுதும் நடக்கவே நடக்காது. இந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பேச்ச மணிக்கு தானே இருக்க. அதுலதான் சமைப்பது எப்படின்னு போட்டா வகை வகையா வந்து நிக்குது இல்ல. புருஷனுக்கும் மாமியாருக்கும் எப்படி வகை வகையா சமைச்சு போடுறதுன்னு பாரு. அதை விட்டுவிட்டு மூஞ்சியில எண்ணத்தை தேய்க்கலாம், தலையில எண்ணத்தை தேய்க்கலாம், எப்படி பளிச்சுன்னு ஆகலாம், அதைத்தானே பாக்குற. என்னை இப்படியா சொல்றிய? கூடிய சீக்கிரம் மணக்கிற மீன் குழம்பு உங்களுக்கு வச்சு குடுக்காம நான் விட மாட்டேன் தே. போற வேகத்தை பார்த்தா நம்மளோட ருசியா மீன் குழம்பு வச்சிருவாளோ? இந்த கிளடிக்கு சுகரும் பிரஷரும் ஏறி போய் கிடக்கு. இதுல கருக்கு சுருக்குன்னா குழம்பு வேணுமா? குழம்பு உங்களுக்கு ஒரு டப்பா மிளகா பொடியையும் போட்டு 2 கை உப்பையும் அள்ளி போட்டு நல்லா கலக்கி தரேன். நல்லா குடிங்க. அந்த குழம்ப குடிச்சிட்டு வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு பண்றேன் நானு. ஆமாக்கா, அந்த தம்பி பேரை சொல்லி விசாரிச்சோம்ல, இந்த வீடத்தையும் சொன்னாங்க எல்லாரும். அக்கா, பிரியா புடிச்சாலும் புடிச்சா பெரிய புளியங்கொம்பையே புடிச்சிருக்காக்கா. எத்த தண்டி வீடு தாஜ்மஹால் மாதிரி பெருசால இருக்கு. ஆமா ராணி, அங்க பாரு 3 கார் நிக்குது வீட்டு பக்கத்துல. அங்க பாரு ராஜபாளைய நாய் 5 நிக்குது. ஆமா ராணி அக்கா, இந்த மாதிரி வீட்டையில நம்ம என்னைக்கு எங்க பார்த்தோம்? நம்ம ஊருக்குள்ளேயே இதுதான் பெரிய வீடு வாழ இருக்கு. எம்மா பெருசு. பாக்கிங்க 2 கிலோமீட்டருக்கு தள்ளி அங்கிட்டு இருக்கே. எப்பா ஆமாண்டி, பிரியா சொல்லிருக்கா இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பிசினஸ் நட்டாண்டி 4-5 கம்பெனி வச்சிருக்காங்களாம். ஓ அப்படியாக்கா? அதே அவங்க அப்பா திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அடியே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. வீட்டை பாருடி, அரமணை மாதிரி பெருசா இருக்கு. ஆனா என் வீடு இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம் சைஸ் தாண்டி இருக்கும். வாங்கடி வீட்டுக்கு போயிடலாம். எக்கா பயப்படாதக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இந்த வீடு வேணா பெருசா அரமணை மாதிரி இருக்கலாம். ஆனா உன் நல்ல மனசு யாருக்குமே வராதுக்கா. ஆமா ராணி, இந்த வீட்டோட உன் நல்ல மனசு பெருசு ராணி. அக்கா வீட்டை பார்த்தே ரொம்ப பயந்துருச்சு போல இருக்குடி. சீக்கிரமா காலிங் பெல்ல அமுக்கு. ஐயோ
ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவளுக்கு வேற விட மாட்டாளுகளே. வாங்கடி போயிருவோம். ஏக்கா காலையில 9 மணிக்கு கிளம்பி வந்தோம். இந்த வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகி போச்சு. இருக்கா இனிமேலாம் நம்மளால வந்துகிட்டு இருக்க முடியாதுக்கா. வந்தது வந்துட்டோம். கட் அண்ட் ரைட்டா என்ன ஏதுன்னு ஒரு முடிவு கட்டிட்டு போவோம்க்கா. கொஞ்சம் பொறுமையாகிரு. ஆமா ராணி, நீ எதுக்கு பயப்படுற? உன் தங்கச்சி மட்டும் தான் விரும்புதா, அந்த பையன் தான விரும்புறா. நீ ஒண்ணும் பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆமாக்கா, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். நீ ஏன் பயப்படுற? ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அக்கா, இதுதான் அந்த பையனோட அம்மா போல இருக்குக்கா. யாரு யாரு நீங்க எல்லாம்? அக்கா சிவா தம்பி வீடு இதுதானா? என்னது, என் மயனை பத்தி விசாரிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. ஆமா, இதுதான் சிவா வீடு. அப்பாடி, ஒரு வழியா சிவா தம்பியோட வீட கண்டுபிடிச்சாச்சு. என்னது, சிவா தம்பின்னு உரிமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு ஒருவேளை தெரிஞ்சவங்களா? அக்கா, உங்க வீட்டை வாங்க 1 மணி நேரமா தேடி திரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கடைசி கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வீட்டை தேடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க எல்லாம் யாரு? அக்கா வெயில் வேற மண்டைய பொழந்துகிட்டு இருக்கு. வெளியில வச்சுக்கிட்டே என்ன ஏதுன்னு கிளாஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாங்கக்கா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலையே. அக்கா தெரியப்படுத்துறதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க வாங்க உள்ளக்க போவோம். யாருன்னே இவங்க தெரியல. வீட்டுக்குள்ள போய் பேசலாம் சொல்றாங்க. யாரு இவங்க? அம்மா நில்லுங்கம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நில்லுங்க நில்லுங்க. என்ன இது கூப்பிட கூப்பிட நிக்காம என் வீட்டுக்குள்ள உள்ளக்க போறாங்க? அம்மா ஏய் அப்பா, எத்த தண்டி பெரிய வீடு. 10,000 பேர் கூட இந்த வீட்ல இருக்கலாம் போலயே. அவ்வளவு பெரிய வீடா இருக்கு. அக்கா அங்க பார்க்கா சோபாலாம் பள 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 பளன்னு மின்னுது. தரைய பாருடி, என்ன பள 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 பளன்னு இருக்கு. சோத்த வெறும் கையிலேயே போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளவு க்ளீனா இருக்கு. அக்கா, பெரிய மாடி வீட்லலாம் இப்படி தாக்கா இருக்கு. அம்மா நீங்கலாம் யாருமா இப்படி திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா எல்லாம் சொந்தக்காரவங்க தான்க்கா. எப்ப எப்ப எப்பா எம்பிட்டு நேரம் நின்றுகிட்டே இருக்கிறது. ராணி அக்கா வசந்தி அக்கா எல்லாரும் போய் உட்காருங்கக்கா. அம்மா இப்பயாவது சொல்லுங்கம்மா, நீங்கலாம் யாரு? அக்கா அதான் சொன்னோம்ல, உங்களுக்கு சொந்தக்காரவங்க ஆக போறோம் அப்படின்னு சொன்னோம்ல. அம்மா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. எதா இருந்தாலும் விலாவரியா சொல்லுங்க. அக்கா உங்க வீடு தேடி வந்திருக்கோம். வந்தவங்க கிட்ட இப்படியா கட் அண்ட் ரைட்டா பேசுறது? வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ், ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட், ஒரு ஸ்வீட்டு, ஒரு பழங்கள் அந்த மாதிரி தரமாட்டீங்களா? கிளாஸ் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வெயில்ல வந்தது கிரு கிரு கிருன்னு இருக்குக்கா. சும்மா இருட்டி, அந்தலத்துல கூட இப்படி கேட்டு கேட்டு வாங்கிட்டு வா. வாய் அடக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆமா நாங்க சும்மா இருக்கோம். இவ கொண்டுட்டு வந்தோம்னா மொத ஆளா திங்கிறது இந்த சரோஜா கதை. இப்ப மட்டும் வாய்கிலேயே பேசுவாங்க. சின்ன பொண்ணே சும்மா இருட்டி. நீங்க பாருங்கம்மா, நான் வந்ததுல இருந்து நீங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் யாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா சொந்தக்காரவங்க ஆக போறோம் சொந்தக்காரவங்க ஆக போறோம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாருமா நீங்க? இப்ப ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா? அக்கா ஏன்க்கா இப்படி கோவப்படுறீங்க? சிவா தம்பி இருக்காங்கல்ல? ஆமா, சிவா என் புள்ளதான். அந்த தம்பி ஒரு புள்ளைய விரும்புதில்ல, அது வேற யாரும் இல்லக்கா. இந்த உட்கார்ந்துருக்காங்களே ராணி அக்கா, அவங்க தங்கச்சீரே. ஐயோ அட கடவுளே, எங்க வீட்டுக்காரர் வேற வீட்டுக்குள்ள இருக்காரு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வேற வீட்டுக்குள்ளே விட்டுக்க மாட்டேனே. ஐயோ கடவுளே கடவுளே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அக்கா பாத்தியாக்கா சிவா தம்பியோட அம்மா சாக்கு ஆயிட்டாங்க நம்மள பாத்துட்டு. அம்மா தயவு செய்து எதா இருந்தாலும் அப்புறமாட்டி பேசிக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில போங்க. தயவு செய்து வெளியில போங்கம்மா. ஆத்தா இம்புட்டு நேரம் நல்லா தான பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் பயப்படுறீங்க? அம்மா வெளியில போங்கன்னு சொன்னா போங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளதாம்மா இருக்காரு. உங்களை எல்லாம் பார்த்த பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுமா? போங்கம்மா, தயவு செய்து வெளியில போங்க. அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசி நல்ல முடிவா எடுத்துட்டு போலாம் தான்க்கா வந்திருக்கோம். உங்க வீட்டுக்காரர் இருந்தா என்ன கூப்பிடுங்க பேசுவோம். அம்மா எங்க வீட்டுக்காரர் சரியான கோபக்காரருமா. அவர் சும்மாவே கோபத்துல இருக்காரு. இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாமா? போயிட்டு வாங்கம்மா, தயவு செய்து போங்கம்மா. சின்ன பொண்ணு அவங்க இம்புட்டு சொல்றா இல்லட்டி, வாடி போவோம். அக்கா இவங்க வீட்டுக்காரையும் பார்த்து பேசிட்டு போலாம் தானக்கா வந்திருக்கோம். நம்ம பிள்ளையும் விரும்பி இருக்கு, இவங்க மயனும் விரும்பி இருக்காங்க. பேசி அடிச்சு நல்ல முடிவா பண்ணுவோம்க்கா. பொறுமையா இரு. அக்கா உங்க வீட்டுக்காரரை வர சொல்லுங்கக்கா, பேசுவோம். அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என் வீட்டுக்காரர் சரியான கோபக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. போயிட்டு இன்னொரு நாள் வாங்கம்மா பேசலாம். அக்கா உங்க வீட்டுக்கு ஆட்டோல வர்றதுக்கு 500
ரூபா செலவாகி போச்சுக்கா. நீங்க என்னன்னா அசால்ட்டா இன்னொரு நாள் வாங்க பேசலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது முடியாது. உங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க, பேசி எடுத்துட்டு நாங்க போறோம். ஏம்மா ஏம்மா என் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? போங்க சொல்ல போக மாட்டீங்களா? பங்கஜா, அங்க என்ன சத்தம்?